بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையுமாகிய எல்லாமல் அல்லாஹ்வின் திருப்பெயரால் எனது சின்ன உரையை ஆரம்பம் செய்கிறேன். கணிதற்குரிய எல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாமல் அல்லாஹ்வின் பேரர்களால் அவனுடைய மாபெரும் கருணையினால் இந்த தூய்மையான இஸ்லாமிய மார்க்கத்தில் சத்திய சன்மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காகவும் சரியான பாதையின்பால் நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அல்லாஹ்விற்கு விருப்பமான இடமான இறை இல்லத்தில் அமர்ந்து மிக சிறந்த ஒரு அமர்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய கருணையும் கிருபையும் செய்து அருள்புரிவானாக. இந்த சபையினுடைய ஒரு சிறப்பையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மாமின் கௌமின் இஜ்தமஅ ஃபீ பைத்தின் மின் புயூத்தில்லாஹ் يتلون كتاب الله وتدارسون بينهم إلا نزلت عليهم السكينة وغشيت الرحمة. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த ஒரு கூட்டம் அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய விருப்பமான மஸ்ஜிதில் அமர்ந்து அல்லாஹ்வுடைய வேதத்தை ஓதுகின்றார்களோ யததாரஸூன பைனஹும் தங்களுக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வேதத்திலிருந்து குர்ஆனிலிருந்து எடுத்துரைத்து மார்க்கத்தை கற்றுக்கொள்கிறார்களோ அந்த சபையினுடைய மகத்துவம் என்ன தெரியுமா? அந்த சபைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லா நஸலத் அலைஹிஸ் ஸகீனா. அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு நிம்மதியை கொடுக்கிறார், மன ஆறுதலை கொடுக்கிறார் உள்ளத்தில். அல்லாஹ் தஆலா உலகத்தில் மனிதர்கள் நிம்மதி வேணும், கஷ்டத்தை நீங்கணும், உலகம் ஃபுல்லாக அலைகிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக ரத்திர சுருக்கமாக சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை பற்றியும் ரசூலை பற்றியும் மஸ்ஜிதில் அமர்ந்து பேசப்படும் பொழுது அல்லாஹ் தஆலா உங்கள் மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய கஷ்டங்களை நீக்கி மிகப்பெரிய ஒரு அமைதியை அல்லாஹ் கொடுக்கிறார், மன நிம்மதியை சுக்கூன் அல்லாஹ் தஆலா கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த சபையில் வானவர்கள் சூழ்ந்து கொள்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய மாணவர்கள் சூழ்ந்து கொள்கிறார். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸக்கரஹுமுல்லாஹ் ஃபீமன் அன்ஹு. அல்லாஹ் தஆலா இங்கே அமர்ந்திருக்கிறவர்களை பற்றி அங்கே மாணவர்களிடத்தில் அல்லாஹ் பெருமையாக பேசுகின்றார். என்னை பற்றி இந்த மக்கள் இங்கே உட்கார்ந்து அமர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார் என்று அவ்வளவு உயர்வான சபை. ஆனால் இன்றைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட சபைகளுடைய செயல்பாடு மிக குறைவாக. ஒவ்வொரு அல்ஹம்துலில்லாஹ் இந்த மஸ்ஜிதில் நல்ல சிறப்பான முறையில் இது போன்ற ஏற்பாடு பண்ணுகிறது. எந்த ஒரு இல்மாக இருந்தாலும் நம்ம அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அமர்ந்து ஒரு இல்மை கற்றுக் கொடுக்கிறோம் என்றால் அதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் மிகப்பெரிய மகத்துவத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொன்னால் இந்த தொடர்பு அதிகமாக ஏற்படுத்தும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் மக்காவில் பார்க்கிறோம், மதீனாவில் பார்க்கிறோம், ஷேக் அங்கே இருக்கிறாங்க, கல்வி அங்கே கற்றுக்கொண்டு இருக்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியிலிருந்து உருவாக்கப்பட்ட அந்த இல்மு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் பரவப்பட்டிருக்கிறது. இல்மினுடைய துவக்கம் எங்க? மஸ்ஜிதிலிருந்து. இன்னைக்கு மஸ்ஜித்னா அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் ஓடிடுறாங்க. இல்மு எங்கு போய் தேடுவாங்க? இதனால்தான் சமுதாயத்தில் மிகப்பெரிய கல்வியினுடைய குறைவு, மார்க்க பிடிப்பில்லாமல் போவதற்கு காரணம் மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த சிந்தனை இல்லாமல் போவதற்காக மஸ்ஜித் நபவிகள்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து இல்மை தேடிட்டு இருக்காங்க, மக்காவிலும் சரி மதீனாவிலும் சரி. இதுதான் ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் ஏற்படுத்தப்பட வேண்டிய மிக அவசியமான ஒன்று. இது அப்பப்போ வார இது போன்ற நிகழ்வுகள் நாம் ஏற்படுத்தப்படும் பொழுது நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இதன் மூலமாக கல்வியினுடைய வளர்ச்சியையும் மார்க்க பற்றுதலும் எப்படி சஹாபாக்கள் மத்தியில் தன்னுடைய இல்மை தேடிக்கொள்வதற்காக
சில சஹாபாக்கள் வேலைக்கு செல்வார்கள், சில சஹாபாக்கள் இல்மை பெறுவார்கள். இப்படியான பரிமாற்றங்கள் ஏற்பட்டதுடைய தாக்கம் தான் இன்று நம்ம அளவில் சரியான இல்ம் வந்து அடைந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த இல்ம் சரியான இல்ம் போய் சேரப்பட வேண்டும் என்றால் அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்த அந்த நடைமுறைகள், அந்த கல்வி கற்கக்கூடிய அந்த தாக்கங்கள் ஏன் அவ்வளோ பெரிய சிறப்பை கொடுத்தாங்க? யார் எவர் ஒருவர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்பதற்காக செல்கிறாரோ சஹல் அல்லாஹ் தரீகன் ஃபில் ஜன்னah, சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய பாதை அல்லாஹ் லேசாக்கிறார். இல்ம் இருந்தால் இல்முக்கு அல்லாஹ்வை பற்றி அறிந்து கொள்வது, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்வது, இந்த இல்மை தேடுவதன் மூலமாக அல்லாஹ் எந்த பாதையை லேசாக்கும். எதற்காக இந்த உலகத்தில் வாழணும், நாளைக்கு மறுமையில் எப்படியாவது நமக்கு சொர்க்கம் கிடைக்கணும் என்ற சிந்தனை உள்ளவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எளிமையான பாதை. அல்லாஹ்வுடைய இல்மை நீங்க தேடுங்க, உங்களுடைய நோக்கத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக ஆக்கி கொடுப்பார். நமக்கு நாளை மறுமையில் சொர்க்கம் அடைய வேண்டும் என்றால் இல்ம் வர வேண்டும். இல்ம் இருந்தாலும் அமல் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய அறிவிப்பு என்ன? ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ். முதலில் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்ற அந்த இல்மு, உணர்வு, சிந்தனை நம்ம உள்ளத்தில் பதிவாக்கப்பட வேண்டும். இது இருந்துச்சுன்னா நம்ம அல்லாஹை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இன்றைக்கு உலக கல்வி, மார்க்க கல்வி என்று பிரித்து பலர் பேசிக்கிறார். அல்லாஹ்வுடைய ஆழமான இந்த கல்வியை தேடும் பொழுது அல்லாஹ் உலகத்தில் துன்யாவை கொடுக்கிறான், ஆখিরাத்தையும் கொடுக்கிறான். ஒரு இல்மியினுடைய உறுதி நிலைப்பாடு இருக்கும் பொழுது நமக்கு துன்யாவும் கிடைக்கும், ஆখিরাத்தும் கிடைக்கும். அல்லாஹ் தஆலா தான் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் ثم استقاموا, நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து என்னை படைத்தவன் அவன் தான், எனக்கு உணவளிப்பவன் அவன் தான், என்னை கண்காணிக்கக்கூடிய அவன் தான் என்று சொன்னது மட்டுமல்லாமல் இன்னைக்கு எல்லாம் ஈமான் கொண்டு நான் எல்லாம் சொல்லியிருக்கோம். இஸ்திகாமத் இருக்கின்றதா? இஸ்திகாமத் இருக்கும் பொழுது அதற்கு அடுத்து இறைவன் சொல்கின்ற உலக செய்தியும் சரி, மறுமை செய்தியும் சரி, உலகத்திலும் சரி, மறுமை வாழ்க்கையிலும் சரி, எல்லாருக்கும் சுப செய்தி எப்போ கிடைக்கும்? சும்மஸ்தகாம, அதில் இஸ்திகாமத் நம்மகிட்ட வேண்டும். ஈமானோட உறுதி வேண்டும். எவ்வாறு சஹாபாக்களும் சரி, அல்லாஹ்வுடைய நபிமார்கள், ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நெருக்கடியான நேரங்களில் உறுதியாக இருந்தார், தடம் பொருளாமல் இருந்தார்கள். அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இருந்தார்கள். சஹாபாக்களும் தன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியை காட்டும் பொழுது அப்படியே பின்பற்றினார்கள். உறுதி இருந்தது, இஸ்திகாமத் இருந்தது. இதனால் என்ன அல்லாஹ் தனஸ்ஸலு அலைஹிம், இஸ்திகாமத் இருந்தால், உறுதி இருந்தால், சொன்ன அடிப்படை அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டோம். அதற்கு அடுத்து அல்லாஹ் என்ன செய்ய சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்ய சொன்னாங்க, அந்த அமல்களை நாம் தொடர்ந்து செய்வோம் என்று சொன்னால் தனஸ்ஸலு அலைஹிம் மலாயிகா, வானவர்கள் அல்லாஹ் இறக்கி வைக்கிறார். அவருடைய புறத்திலிருந்து நமக்கு அறிவு, அல்லா தசாஃபு லா தஹ்சன், நீங்க பயப்பட வேணாம், கவலைப்பட வேணாம். மனுஷனுக்கு இதெல்லாம் உலகத்தில் ஏற்படக்கூடிய, மனிதனுக்கு கவலை வரும், பயம் வரும், அச்சம் வரும். இதை பற்றியான போக்குதல் உங்களுக்கு அகற்றப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய ஈமான் இஸ்திகாமத் தேவை. ஈமானோடு மட்டும் வெற்றி பெற முடியாது, இஸ்திகாமத் அவசியம் என்பதை தான் அல்லாஹ் தஆலா நினைவூட்டி காட்டுகின்றார். அதற்கு அல்லாஹ் தஆலா நஹனு அவுலியா, அந்த அவுலியாவுக்கு ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ, இம்மையிலும் உதவி செய்யும். மனுஷன் ரிஸ்க் உணவு தான் இம்மை. உலகத்தினுடைய மார்க்க விஷயங்களை விட்டுட்டு உலகம் என்று தன்னுடைய காலங்களை செலவழித்துக் கொண்டிருக்கிறார். இல்மத்தை படிக்கிறோம் என்று சொல்லி 24 வருஷம் 18 வருஷம் உலக கல்வி தேடி அலைந்து படைத்த ரப்பை பற்றி தெரியல, கலிமாவின் அர்த்தம் தெரியவில்லை. இன்றைக்கு இணைவிப்பு சமூகத்தில் சர்வசாதாரணமாக உள்ள நுழைக்கப்பட்டு சீரழிவின் பக்கம் இந்த சமூகம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், சொல்லப்பட்ட அந்த கலிமாவினுடைய சரியான விளக்கை இறைமையும் பெறாதனுடைய விளைவு அவன் படித்த படிப்பினால் படைத்தவனை மறந்து நிற்கக்கூடிய ஒரு கொடூரமான நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதனால்தான் இஸ்திகாமத் நமக்கு தேவை, நம்முடைய மார்க்க இல்மு தேவை. இதன் மூலமாக அல்லாஹ் ஒரு ரிஸ்கை கொடுக்கிறான். நஹனு அவுலியாவுக்கு ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরাহ, இம்மையிலே உதவி கிடைக்கும். இம்மையில் உங்களுடைய என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு தீர்வு அல்லாஹ் தஆலா மாணவர்களுக்கு உதவி செய்வான் என்ற வாக்களிக்கின்றான். இம்மையிலே கிடைக்கும், மறுமையிலே கிடைக்கும். அப்ப நம்ம கிட்ட அல்லாஹ்வின் தவக்குல் வேணும், உறுதி வேணும், இஸ்திகாமத் வேணும். சூரா தலாக்ல உம்மை தவக்கல் அலல்லாஹ், யார் அல்லாஹ்வின் மீது, உம்மை யத்தகில்லாஹ யஜஅல் லஹு மக்ரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். உம்மை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ, பயப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறார்கள், இறையச்சத்தை தக்வாதாரியாக தன்னை மாற்றிக் கொள்கிறார்கள்,
அல்லாஹ்வுடைய பயமும் அச்சமும் தன்னுடைய உள்ளத்தில் அடிப்படையாக நெருக்கப்படும் மஹ்ரஜா, எப்படிப்பட்ட ஒரு நிலையாக இருந்தாலும் அதிலிருந்து அல்லாஹ் காப்பாற்றக்கூடிய பொறுப்பேற்றுக் கொள்கிறார். அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறார். எந்த ரிஸ்கை தேடி உலகம் போயிங்களோ நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க, அந்த அளவிற்கான ரிஸ்கை உங்களை தேடி நாம கொடுப்போங்கிறத அல்லாஹ் தஆலா பொறுப்பை கொடுக்கிறான். எப்போ அது கிடைக்கும்? அல்லாஹ்வை தவக்குல், அல்லாஹ்வின் மீது அந்த இறையச்சம் தக்வா ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலியமாகத்தான் நம்முடைய வாழ்வினாலில் வெற்றி பெற முடியும். உள்ளத்திலே இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்வதன் மூலமாகத்தான் மறுமையில் என அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கக்கூடிய நாயகம் சொல்லாஇருக்கிறாங்க. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்வாலிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுடைய வெளி தோற்றத்தையோ உங்களுடைய அலங்காரங்களையோ உங்களுடைய பொருளாதாரத்தை அல்லாஹ் பார்க்க மாட்டாங்க, உங்களுடைய உள்ளத்தையும் உங்களுடைய அமலையும் அல்லாஹ் பார்ப்பாங்க. நம்ம என்ன அமல் செய்யணும்? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் செய்யணுமா, அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டி அடிப்படையில் செய்யணுமா, நம்முடைய பாதை சரியான முறையில் போகிறதா என்று எல்லாம் நமக்கு பாதுகாக்கப்பட்டு இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஒரு மக்களிடத்தில் சரியான பாதையை விழிப்புணர்வு ஏற்படுத்திக் கொள்ளப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. காரணம், மனிதன் தவறான பாதையை நோக்கி சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா நமக்கு மிகப்பெரிய ஒரு உயர்வான நசீபையும் வழிகாட்டுதலை நமக்கு நம்ம மார்க்கத்தை நாம் அடைந்திருக்கிறோம் என்று சொன்னால், இந்த இல்முகளை தேடுவதிலே அறிந்து கொள்வதிலே நாம் கற்றதை நம்முடைய குடும்பத்தில் எடுத்து சொல்லணும். நம்ம சீர்திருத்துறோங்கிறது நம்ம குடும்பத்தை விட்டுறோம். ஒரு தந்தை தன் பிள்ளையை விட்டுறார், ஒரு பிள்ளை தன் தகப்பனை விட்டு விடுகிறார். இதுதான் நிலைமை நம்மள்கிட்ட. நம்ம இல்மை பரவலாக கொண்டு போக செல்ல வேண்டும் என்றால் முதலும் குடும்பத்திலிருந்து தான். ஏன்னா அல்லாஹ்வுடைய கட்டளை, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா, இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் சரி உங்களுடைய குடும்பத்தாரையும் சரி நீங்கள் நரகத்திலிருந்து காப்பாற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து அறிவிப்பு. நம்ம குடும்பத்தில் ஏமோபி சொல்றது இல்லை, நம்ம பிள்ளைக்கு தர்பியத் பண்றதே கிடையாது. நரகத்திலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்முடைய குடும்பத்தினரை காப்பாற்றிக் கொள்ள. அதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இல்மு சிறுவர்களுக்கு நீங்க சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது எப்படி அகீதாவின் அடிப்படை கல்வியை போதிக்கிறாங்க. அல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் நீங்கள் நினைவுகூருங்கள், அல்லாஹ் நினைவுகூறு யஹ்ஃபிதுக வஹ்ஃபிதிஜா, நீங்கள் அல்லாஹ் நினைவுகூர்ந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். வைதஸ்தன்த ஃபஸ்தஹின் பில்லாஹ், நீங்கள் உதவி தேடுவதாக அல்லாஹ்ட்ட உதவி கேட்க. எந்த இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் பிள்ளைகளுக்கு படித்த ரப்பை பற்றி எப்படி இருக்கணும், அல்லாஹ் எப்படி நினைக்கணும், அல்லாஹ் நினைக்கணும், அல்லாஹ் நினைத்தால் உதவி செய்வான், எந்த உதவியான அல்லாஹ்ட்ட கேளுங்கிற நாம் எவ்வளவோ கல்வியை புகட்டுகின்றன. எந்த பெற்றோர்கள் தன் பிள்ளைக்கு அன்றைக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிப்படையாக இருக்கும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போதித்த இந்த தர்பியத் இன்றைக்கு போதிக்கப்பட்டிருக்கிறதா? யோசித்து பாருங்க. உலகத்தில் எத்தனையோ பேச்சை பேசுறோம், ஏதோ நடைமுறையை கொண்டு வரோம், எது ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் போனை வச்சு மக்கள்கிட்ட நம்ம பிள்ளைகிட்ட பேசுறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் சிறு பிராயத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு போதித்த அந்த கல்வியின் உயர்வு தாக்கம்னா இன்றைக்கு மிகப்பெரிய முஃபஸ்ஸிர் என்று பேரை சொல்லி நம்ம அவங்க பேரை ரலியல்லாஹு தஆலா அவர்கள்னு சொல்றோம். இன்னைக்கு இப்னு அப்பாஸ் பிரத்யேகமாக அல்லாஹ்வுடைய தூதர் துஆ செஞ்சு மிகப்பெரிய இல்மாலியா இன்னைக்கு ஆனாங்க. தஃசீருடைய முகமுக்கு அதிகமான விளக்க உரைகளை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லி இருக்கிறாங்கன்னு சொன்னா அந்த சிறு பிராயத்தில் உருவாக்கப்பட்ட அந்த தாக்கத்தினுடைய உயர்வு தான். நீங்க அந்த மாதிரி வளர்த்து பாருங்க, சொல்லி பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய இல்மை பற்றி பேசி பாருங்க, அல்லாஹ்வை பற்றி நினைவூட்டு பாருங்க, குர்ஆனுடைய தர்பியத்தில் வளர்த்து பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் மறுவளர்ச்சியும் மறுமையுடைய வாழ்க்கையின் வெற்றியுடைய பாதை எவ்வளவு அற்புதமாக இஸ்லாம் நமக்கு வழிகாட்டி கொடுக்கிறது. இதையெல்லாம் நம்ம சிந்திக்கணும், அந்த அடிப்படையில் வாழ வைக்கணும். ரப்பை பற்றியான கதை நமக்கு சொல்லணும். நிறைய சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு வசியத் செய்யும் பொழுது நிறைய விஷயங்களை சொல்லி இருக்கிறாங்க. நீங்க நல்லவர்களோடு அமருங்க, மார்க்க பற்றுள்ளவரோடு அமருங்க, யாரோட உட்கார்ந்து வீணான பேசக்கூடியவரோடு அமராதீர்கள் என்றெல்லாம் பல நபித்தோழர்கள் நம்முடைய சஹாபாக்கள் பிள்ளைகளுக்கு வசியத் செய்யும் போது இந்த மாதிரி வசியத்தை செஞ்சிருக்கிறாங்க. வையாக்கும் ஒன்று உங்களை ஐயாம உங்களுடைய பிள்ளைகளை அறியாமை உள்ள மக்களோட அமர்வதை விட்டு எச்சரிக்கை செய்கிறீங்கலாம் சஹாபாக்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு வசியத்து செய்கிறாங்க. அந்த மாதிரி சபையில் நீங்க உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க அவர்களை போன்று ஆகிவிடுவீர்கள். எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த சபையில் நமக்கு அமரக்கூடிய பாக்கியத்தை நசீபி கொடுத்திருக்கிறான் சொன்னால் நம்முடைய இல்ம் நாம் அல்லாஹ் முழு நம்பிக்கை வைக்க வேண்டும், இஸ்திகாமத் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இறையச்சத்தின் மூலமாக தான் நாளைக்கு மறுமையில் நாம் சொர்க்கத்தை பெற முடியும். எதை அல்லாஹ்வுடைய ரசூலும் சஹாபாக்களுடைய வாழ்நாளில் எப்படி அதை பின்பற்றி நடந்தார்களோ அது போன்று இந்த நல்ல நேரத்திலே நாம் அறிந்து விளங்கி மனசை பதிய வைத்து நம்முடைய வாழ்க்கையில் சரியான பாதையில் செல்லக்கூடிய ஒரு அழகான ஒரு வழிகாட்டலோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபையினால் அதனை அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தது புரிவானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.